வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்டால் சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ ஊடகங்கள் காண்பிக்கப்படுகிறது. அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி என்றால் நீங்கள்லாம் உங்களுக்கு முன் பேச தனக்கு ஒரு ஏதோ விதமான ஒரு கூச்சம் சுபாவம் பெறுகிறது என்று அவர் சிங்களத்தில் பேசுகிறார். பிரச்சனை. இப்போ ஒரு தனிநபர் தான் விரும்பிய பாதையில் பயணிப்பதற்கு அவருடைய சுதந்திரம், அவருடைய முழு விருப்பம். அதில் நாங்கள் தலையிட முடியாது. ஆனால் அவர் காண்பித்த பாதையும் அந்த பாதையும் ஒன்றா என்பது மக்கள் தான் எதிர்காலத்தில் தேர்தலில் தீர்மானிப்பார். இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே அரசியல் அவர் பழகிவிட்டார், பயின்று விட்டார். எனவே எதிர்காலம் வந்து இப்போது நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். தேசிய மக்கள் சக்தியால் தமிழர்களையோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனையோ, தமிழர்களுக்கு நடந்த 30 ஆண்டு கால அந்த யுத்தம், அந்த மக்கள் இழந்தது, போராடியது எதுக்குமே அவர்களால் உங்களுக்கு அதற்கான எந்த ஒரு நியாயமோ தர்மமோ அல்லது தீர்வோ கிடைக்காது. அவர் நேரடியாக சொன்னார், நான் உங்களிடம் 13ஆம் திருத்தத்தையோ அல்லது சுயாட்சியையோ கேட்கவில்லை, ஆட்சி மாற்றத்தை தான் கேட்டேன். வாக்களியுங்கள் என்றால் நீங்கள் ஜனாதிபதிக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் பிறகு தேர்தலில் வாக்களித்திருக்கிறீர்கள். இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த அரசு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வைத்து தோண்டுகிறது. இப்போ உதித்த ஞாயிறு தாக்குதலை தேடுகிறது. அதுக்கு அவர்கள் சொல்லு செய்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு வருடத்துக்குள் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற போது ஆட்சியாளர்களுக்கு எதிராக திசை திரும்புவார்கள் மக்கள். அப்படி வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா இதற்கு வாக்களித்து விட்டு பிறகு திமுகவின் கருணாநிதி ஸ்டாலினுக்கு போட்டு இன்றைக்கு ஸ்டாலினே தோத்திருக்கிறார். சென்ற முறை தேர்தலிலே பெருவெற்றியை பெற்ற திமுக இந்த முறை தேர்தலிலே 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பார்த்திருப்பீர்கள். மக்கள் அவதானிப்பது தங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, தொல்லை இல்லாத வாழ்க்கை, அதே நேரத்திலே தங்களுடைய நியாயபூர்வமான உணர்வுபூர்வமான வாழ்க்கை. வடக்கு கிழக்கு பகுதியிலே யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களுடைய ஆன்மா மன்னிக்குமா? யார் 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 உங்களுக்கு தெரியும். புலம்பெயர்ந்த தேசத்திலே மஹிந்த ராஜபக்சவால் இறங்கவே முடியவில்லை. யுத்தத்தில் வெற்றி கொண்டபின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏறுறவர் யூரோப்புக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ வர முடியாது. அப்படி இலங்கை புலம்பெயர்ந்த தமிழர்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, இலங்கை தமிழர்களால் விரட்டிக்கப்பட்டவர். இந்த தேசிய பட்டியலிலே நாமல் ராஜபக்ச எப்படி இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரோ அப்படித்தான் அன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியை வீட்டுக்கு அனுப்பி யாருமே தேர்வாகவில்லை. அதில் ஒருவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த ஜீவன் தொண்டமான் போய் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் கேட்டதால் அந்த வாக்கின் அடிப்படையில், ஜீவன் தொண்டமான் பெற்ற வாக்கின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வந்தது ஐக்கிய தேசிய கட்சிக்கு. அந்த ஆசனத்தை வைத்துக்கொண்டு தானே வந்தார் பாராளுமன்றத்துக்கு. 1 வருடம் கழித்து அவரிடமே பிரதமர் பதவியும் போய் கடைசியில் ஜனாதிபதி பதவியும் போய் அன்றைக்கு நாட்டை விட்டு கலைக்கப்பட்டவர்கள் அண்ணனும் தம்பியும். உங்களுக்கு தெரியும் இலங்கை என்ன பாடுபடுத்தியது அவர்களை என்று. வரலாறு மன்னிக்காது. அறகலையில் எத்தனை ஆயிரம் மக்கள் போராடி இரவோடு இரவாக ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை எல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளிக்கடை சிறைச்சாலைக்கு இருந்த கைதிகளை கொண்டு வந்து மூர்க்கமாக தாக்கினார்கள். காலிமுகத்திடலிலே இருந்த மக்கள் மீது கூட தெரியும். கடந்த கால அனுபவங்கள் கண்முன்னே இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் இந்த ராஜபக்சர்களுக்கு முட்டு கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம் என்றால் தமிழ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தான் பிரச்சனை. தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கோரிக்கைகள், அரசியல் போராட்டங்கள் எல்லாம் நீத்து போய் இறுதியில் ஆயுத போராட்டமாக வந்து அந்த ஆயுத போராட்டத்தையும் மிக கொச்சையாக கேவலமாக, அதே நேரத்திலே அராஜகமாக உங்களுக்கு தெரியும். ஐநாவை கூட வெளியேற்றி விட்டு முள்ளிவாய்க்காலில் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு கொண்டு போனது யார்? முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு தமிழ் மக்களை துன்சித்து வஞ்சித்து தாக்கி அழித்து உங்களுக்கு தெரியும். அம்மா சுடுகுறாங்கள் கண்ணுக்கு முன்னால் கண் கட்டி கொண்டு போய் இருத்தி வச்சு அம்மனமாக்கி சுட்ட காணொளிகள் சணல் போகில் வருகிறது. இதை செய்தவர்கள் யார்? ராஜபக்சக்கள்.
இதெல்லாம் பார்த்து அனுபவப்பட்ட நாங்கள் இவர்களை மீண்டும் நாங்கள் ஜனாதிபதியாக்கப் போகிறோம் என்று எங்களுடைய கொள்கைகளையும் தியாகங்களையும் சிந்தனைகளையும் எங்கோ ஒரு புறம் போட்டுவிட்டு நடந்த பாதையை கடந்த பாதையையும் விட்டு புதிய பாதை என்று பழைய பானைக்கல்லை தேடிப்போனால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நன்றி.